கைஸ் வெல்கம் பேக் டு பிக் பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா, ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு லாட் ஆஃப் கோர்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 3 to 4 கோர்சஸ் மிஸ்ஸுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டூடெண்ட் கைடில் ஒரு 3 கோர்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கோர்சஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் போர்ட்டல் இருக்குல்ல, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கூகுள் கோர்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சு, அப்புறம் மாங்கோ டிபி அது மிஸ் ஆகிருந்துச்சு, வாத்வானி ஃபவுண்டேஷன் அது மிஸ் ஆகிருந்துச்சு. இந்த மூணையுமே இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நம்ம புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த வீக் சாட்டர்டேக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் இதிலே கன்ஃபார்மாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். இதில் வந்துட்டு ஒவ்வொன்றும் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு கோர்ஸும் எப்படி அட்டன் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் சொல்லி இதிலே போட்டிருப்பாங்க. எந்த டேட்டில் எந்த டைமிங் சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் இதில் கூட கிளிக் பண்ணி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி, டெலிகிராமில் மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் எனேபிளில் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் 15 ஆகஸ்ட்டுன்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ 31 ஆகஸ்ட்டுன்னு சொல்லி இருக்குது. 31 ஆகஸ்ட்டுங்கிறது வந்து சாட்டர்டே. 31 ஆகஸ்ட் இஸ் எண்ட் டே, வந்து சாட்டர்டே தான் எண்ட் ஆகுது. அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க, சீக்கிரம் பண்ணிடுங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அப்லோடு பண்ணுறதும் எனேபிள் ஆயிடுச்சு. அது நீங்கள் எல்லா கோர்ஸும் முடிச்சுட்டு இந்த 30 செப்டம்பர் அதிலிருந்து இந்த 10 அக்டோபருக்குள்ளே அப்லோடு பண்ணுங்கிறது பண்ணிக்கலாம். அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து 10 அக்டோபர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி செப்டம்பர் 30 இல்லைன்னா இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுங்க. 2ஆம் தேதி அக்டோபர் 2, 3 அதுக்குள்ளே அப்லோடு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தோம்னா செல்ஃப் லேர்னிங் ஸ்டார்டிங் டேட் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்லோடு பண்ணுறதை மட்டும் இந்த இன்பிட்வீன் கேப்பில் சீக்கிரம் அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. இந்த டேட் அக்டோபர் 10 வந்து தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ண முடியாது. இப்போ அந்த விட்டு போன கோர்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஜஸ்ட்டு எப்பயும் போல் சைன்இன் பண்ணுங்கள். 878474 ஓகே, சைன்இன் பண்ணியாச்சு. ஓகே, சைன்இன் ஆகிட்டுருக்கு. அது சைன்இன் ஆகட்டும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ரொம்ப இதாக கேட்குறீங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ஒன்லி பேட்ஜஸ், சர்டிஃபிகேட் கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மைக்ரோசாஃப்டோட கோர்ஸோட எண்டு வீடியோ வரலும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி அந்த பேட்ஜஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியும். மைக்ரோசாஃப்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, ஒன்லி பேட்ஜஸ். ஓகே, இங்கே வந்து இப்போ நல்லா பார்த்துங்க, 11 கோர்ஸ் தான் இருக்குது. அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இதுக்குள்ளே போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் கைடு வேணுன்னா நீங்கள் இதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஐடி நம்பர் இல்லைன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. மோஸ்ட்லி இங்கே ஒரு ஐடி நம்பர் காமிக்கும். அது இல்லைன்னா
ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு ஐடி நம்பர் காமிக்கல. ஐடி நம்பர் இங்கே இல்லைன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்லோட் பண்ணியாச்சு, பென்ட்லி முடிச்சாச்சு, சில்னோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, மேத் ஒர்க் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதுதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சப்போஸ் இந்த கோர்ஸில் ஏதாச்சும் ஸ்டெப்பில் வந்து ப்ராசஸ் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, டெலிகிராம் ஐடியோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட சேனலோட பேஜு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுலேயும் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் சேனலில் டவுட் கேட்டுக்கலாம். சேனல் பார்க்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தான் சேனல். இதில் டவுட்ஸ் கேட்குறீங்க, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் இதில் டவுட் கேட்குதுன்னா கூட நீங்கள் இதில் கூட கேட்டுக்கலாம். இதோட லிங்க்கும் நான் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருச்சு. அப்லோடு பண்ணுறது வந்து ஒன்லி பிடிஎஃப் ஃபார்மேட், அப்படிலாம் இந்த ஜேபிஇஜி ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருந்தால் நீங்கள் பிடிஎஃப் மாற்றுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அது எப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து நானே ஒரு மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் ஆக்சிஸ் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி கூட என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். மேலேயே ஸ்டூடெண்ட் கைடு இருக்கும். இது வந்து அந்த நம்ம லாகின் பண்ணல அந்த பேஜோட லிங்க் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கான லிங்க்கு, ஒவ்வொரு கோர்ஸுக்கான வீடியோ, எவ்வளோ டியூரேஷன், கோர்ஸோட பேர் என்ன, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவிலேருந்து எல்லாமே நீங்கள் இதில் கூட வைக்கலாம். சப்போஸ் அதில் போடினா இதை கிளிக் பண்ணி கூட டெலிகிராம் ஐடிக்கு வந்துடலாம். இப்போ பிடிஎஃப் இமேஜ் டு பிடிஎஃபாக மாற்றுறது எப்படி? இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர், இதுதான் அந்த இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு பேட்சஸ் இருக்குது? இமேஜ் இதில் இருக்குது. இப்போ இது இமேஜா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுற பாருங்க, அவ்வளோதான். இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடுச்சா? இது வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமா, பேஜ் சைஸு, ஃபிட் த பேஜ், ஃபுல் பேஜும் ஃபிட் ஆகணுமா இல்லை A4 ஷீட்டுக்கு வரணுமா, ஃபிட் பேப்பரே கொடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணோன்னா ஆட் மோர் ஃபைல் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த இமேஜை கொடுக்குறேன். வேறு இமேஜ் இல்லை, இப்போ 2 இமேஜ் வந்துடுச்சு. அது ரெண்டு இமேஜையும் ஒட்டுக்க நம்ம மெர்ஜ் பண்ணலாம். இப்போ கன்வெர்ட் டு பிடிஎஃப், அவ்வளோதான். பிடிஎஃப் கன்வெர்ட்டாக பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம பிடிஎஃபாக மாற்றியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோதான். பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சேம் அதே பேஜுக்கு வந்துடுங்க.
பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ரஸர் 1 MB. இதை கிளிக் பண்ணி சேம் அதே தான் ஓப்பன் பண்ணிடுங்க. செலக்ட் பிடிஎஃப். இப்போ இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 94.1 MBக்குள்ளே தான் இருக்குது. நீ இதே நான் கம்ப்ரஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன். எக்ஸ்ட்ரீம்னா ரொம்ப கம்ப்ரஸ் ஆகும், ரேண்டம்னா ஒரு மீடியம், எக்ஸ்ட்ரீம்னா ஒரு 90% வச்சுங்க, 90% கம்ப்ரஸ் ஆகிடும். இது வந்து 50% கம்ப்ரஸ் ஆகும். இது வந்து லெஸ் ஒரு 10% 20% தான் கம்ப்ரஸ் ஆகும். நமக்கு ரேண்டமே கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். கம்ப்ரஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 94 KB இருந்துச்சு, இப்போ 49 KB தான் இருக்குது. ஃபைலோட குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டி மாறும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி மாறல, ஃபைல் சைஸ் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃபைல் சைஸ் கம்ப்ரஸ் பண்ணுறது, இமேஜ் டு பிடிஎஃபாக மாற்றுறது, அவ்வளோதான். வேறு என்ன? ஓகே, இதோட லிங்க்கும் நான் இதோட லிங்க்கு நான் டேரெக்டாக வீடியோ கீழே கொடுத்துட்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு லிங்க்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட அந்த ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும். இது ரொம்ப இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறதா அப்லோட் பண்ணலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி நான் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது ஒரு வீடியோ ஒன்று போடுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோர்ஸ் அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், 11 கோர்ஸ் தான் இருக்குது. இடையில கூகுளில் வேறு என்ன கோர்ஸ் மிஸ் ஆச்சு? கூகுள் மேங்கோ டிபி மிஸ் ஆச்சா? வாத்வானி ஃபவுண்டேஷன் மிஸ் ஆச்சு. வாத்வானி ஃபவுண்டேஷன் இல்லை, கூகுளும் இல்லை, மேங்கோ டிபி மோங்கோ டிபி அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை அப்டேட் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்டேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இது இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். எதுக்கு நான் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறேன்னா, இதில் வந்துட்டு 1 or 2 கோர்ஸ் வந்து ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு முடிக்க முடியாது. ஒரு 11 கோர்ஸ் இருக்குன்னா மினிமம் 8 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லி மெசேஜ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும். மினிமம் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு நம்ம 1 or 2 கோர்ஸ் முடிக்க முடியாது. ஆனால் இதில் வந்துட்டு 1 or 2 கோர்சஸ் ஈஸியாக நம்ம முடிக்கலாம். அதனால தான் எக்ஸ்ட்ரா எல்லா கோர்ஸுமே ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் டிக் பண்ண தேவையில்ல, சேம் இதையே கொடுத்துட்டு அப்டேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பிடிச்சது. ஓகே 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 அப்டேட் கொடுத்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, your course has been update completed. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே டிக் ஓவர். இப்போ அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இதில் போகலாம். நீங்கள் வந்துட்டு 8 கோர்ஸ் தானே முடித்தா போதும், 8 கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் போதுமே அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 8ல் ஒரு 4-3 முடிக்க முடியாமல் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் மினிமம் கோர்ஸு பாசிபிலிட்டிஸ் இழந்துருவீங்க. அதனால் எல்லா கோர்ஸுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடித்த கோர்ஸ் மினிமம் 8-10 முடிச்சிருப்பீங்க. நீங்கள் 10 சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு தேவை மினிமம் 8 கோர்சஸ்ஸு. அதனால் நீங்கள் ஈஸியாக சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்லோடு பண்ண உடனே சர்டிஃபிகேட் வருமானு நினச்சிங்கன்னா வராது. அப்லோட் பண்ணிவிட்டு October 10
அதுக்கப்புறம் அக்டோபர் 10க்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 10 டேஸ் 20 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுள் ஆட் ஆகிருக்கு. கூகுள் 2 கோர்ஸுமே ஆட் ஆகிருச்சு. மோங்கோ டிபி அதுவும் ஆட் ஆகிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வாத்வானி ஃபவுண்டேஷன் 2 கோர்ஸுமே ஆட் ஆகிருச்சு. இன்னும் 11 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கோர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. 6 கோர்ஸ், நம்ம 6 கோர்ஸும் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் சேம் அப்லோடிங், சேம் ப்ராசஸ் தான். அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோடு பண்ணால் போதும். பேட்சஸ் இருந்தால் பேட்சஸ் வந்து அப்லோடு பண்ணால் போதும். மோஸ்ட்லி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துங்க. மினிமம் ஃபைல் சைஸ் வந்து 1 MB தான் இருக்கணும். இப்போயே கூட அப்லோடு பண்ணலாம். அக்டோபர் 10 தான் டைம். கோர்ஸ் முடிக்க கூட நீங்கள் இதை அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் கூட சாம்பிளுக்கு நம்ம என்ன முடித்தோம், பென்ட்லி முடித்தோமா. இப்போ சூஸ் த ஃபைல், பென்ட்லி. இதோட ஃபைல் சைஸ் பார்த்துக்கலாம். இங்கே ஃபைல் சைஸ் காட்ட மாட்டேங்குது. 600 KB தான் இருக்குது. இது என்னது, மைக்ரோ ஸ்டேஷன். ஃபைல் நேம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். ஓகே, இங்கே நவர மாட்டேங்குது. ஜூம் அவுட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஃபைல் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட்டட். ஓகே, ஃபைல் வந்து சப்மிட் பண்ணியாச்சு நினைக்கிறேன். பிடிஎஃப் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு இன்னும் எதுவும் ஃபைல் எதுவும் சூஸ் பண்ணல. சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். முடிஞ்சளவுக்கு நெட்வொர்க்கோட ஸ்பீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. OG+ தான் காமிக்குது. அப்பயும் போட மாட்டேன்னா வர மாட்டேங்குது. ஓகே, இது சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இது பார்த்தா தெரியும், மைக்ரோ ஸ்டேஷனோட PDF நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலுமே இல்லை. இதான், இவ்வளோதான் அப்லோட் பண்ணுறது. நீங்கள் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னாவே ஒன்ஸ் இங்கே அப்லோடுன்னு சொல்லி ஒரு மெசேஜஸ் காமிக்கும். இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள், அப்லோடு ஸ்டேட்டஸ். நம்ம இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோடு பண்ணியாச்சுங்க. இங்கே வெரிஃபைங்கிற ப்ராசஸ் வந்து அக்டோபர் 10க்கு அப்புறம் தான் இங்கே எனேபிள் என்னன்னு தெரியும். இங்கே வெரிஃபைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா உங்கள் சர்டிஃபிகேட் ஓகே. இப்படி மனசாட்சி இல்லாமல் சுற்றுது. இன்னொரு டைம் கொடுத்து பார்க்கலாம். சப்மிட்டு. ஓகே, இங்கே இந்த ஃபைல் கொடுத்தாச்சு. சரி, அடுத்தது கொடுத்து பார்க்கலாம். இங்கே சப்மிட் கொடுத்தாவே முடிஞ்சிடும் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து. அடுத்தது ஓப்பன் ரோட். இது ஃபைல் சைஸ் என்ன, இதுவும் 600 KB தான். இது கொடுத்தாச்சு. சப்மிட்டட். இங்கே ஒரு டைம் அப்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். சப்போஸ் அந்த ஆப்ஷன் காமிக்கலைன்னா டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்களே பார்த்தாவே தெரியும். இப்போ 2 கோர்ஸ் வந்து அப்லோட் ஆயிருச்சு. நம்ம 11 இருந்துச்சு, இப்போ 17க்கு வந்திருக்கு. நீங்கள் அதில் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம என்னென்ன அப்லோடு பண்ணோம், இது எல்லாமே ஒரே பேராக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்லோட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் மறுபடியும் போகலாம். நெட்வொர்க்லாம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஆனால் அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாவே அந்த ஃபைல் வந்து ஒரு MBக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்லோட் ஆயிரும். அது PDF இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி.
மோஸ்ட்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நாட் அப்லோடுன்னு சொல்லி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் வந்து அவசரப்பட்டுட்டு இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட்டை இதுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், இதோட கோர்ஸை இதுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பேனிக் ஆக தேவையில்ல. நீங்கள் அப்லோடு பண்ண சேம் ப்ராசஸ் தான், மறுபடியும் சூஸ் ஃபைல் கொடுத்து ஒரு ஃபைல் அப்லோடு பண்ணிங்கன்னா, சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக அப்லோடு பண்ண ஃபைல் எரேஸ் ஆயிரும், நீங்கள் புதுசாக அப்லோடு பண்ண ஃபைல் வந்து அப்டேட் ஆயிரும். அதனால் எதுவும் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ அடுத்தது 3வது சூஸ் ஃபைல், இது ஓப்பன் சப்மிட். ஓகே, அது சப்மிட் ஆகட்டும். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட்லேருந்து இப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். அதுதான் மோஸ்ட்லி நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. மைக்ரோசாஃப்ட், இப்போ மைக்ரோசாஃப்டோட கோர்ஸுக்கு போகலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் இதே எடுக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் கிளிக் இட். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன்இன் பண்ணும்போது இங்கே சேவுங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்கும், அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிரும். சப்போஸ் சைன்இன் ஆகலைன்னா சேம் அதே லிங்கை கிளிக் பண்ணி, இப்போ சேம் அதே லிங்க் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இங்கே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கோம். நம்ம சைன்இன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, சைன்இன் யுவர் அக்கௌண்ட். ஓகே, சைன்இன். ஓகே, சைன் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாமே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணது. see your completed collection. ஓகே, இதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது, இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ உங்களோட ப்ரொஃபைலுக்கு போகலாம். ப்ரொஃபைல் பேஜ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வரும். இதில் அச்சீவ்மெண்ட் சொல்லியிருக்கா? ஓகே, அச்சீவ்மெண்ட் சொல்லியிருக்கு. இதெல்லாமே பேட்சஸ். இதை தான் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணோம், அதில் பிடிஎஃபாக நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ப்ரொஃபைல் லிங்க் கேட்குறாங்க. இப்போ அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் அண்ட் காப்பி. இதில் வந்துட்டு இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வந்து இப்போ அப்லோட் ஆயிருச்சு. இப்போ மைக்ரோசாஃப்ட் எங்கே இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஜென். இதில் அந்த லிங்க்கை அப்படி பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் மைக்ரோசாஃப்ட் எங்கே இருக்குது? மேத்தோ இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஜென் 700 KB தான், டோன்ட் வரி. ஓகே, ஓப்பன் ஃபைல், சப்மிட்டட். ஓகே, சப்மிட்டட் கொடுத்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் சப்மிட் ஆகிறதுக்கு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே, இதுக்கு கூட சேம் அதே தான். அது சப்மிட் ஆகட்டும், நம்ம அடுத்த லிங்க் எடுக்கலாம். இதை டேரெக்டாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஏற்கனவே சைன்இன் ஆகிருக்கும், பிரச்சனை இல்லை. இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 32 days தான் இருக்குது. சேம் இதுலேயும் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இதுலேயும் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜ் லிங்க் வரும். இதில் அச்சீவ்மெண்ட்ஸ், கோர்ஸ், சேலஞ்சஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது தான். நீங்கள் இந்த பேஜை கூட நீங்கள் லிங்கை கூட எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி. ஓகே, யுவர் சர்டிஃபிகேட் ஹேஸ் பீன் அப்லோடட். ஓகே,
அடுத்தது செகண்டுக்கு அந்த லிங்க்கு ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் இது ஓகே, செலக்டட், சப்மிட். ஓகே, இதை சப்மிட் பண்ணியாச்சா? ஓகே, அது சப்மிட் ஆகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிலினோஸ் கோர்ஸில் நாம் இமேஜாக தான் வச்சுருந்தோம். அதாவது ஒரு பிடிஎஃப் ஒரு இமேஜாக தான் வச்சுருந்தோம். அதை நம்ம ஒரே ஃபைலை மாற்றலாம். இது ஒரு சர்டிஃபிகேட், இது ஒரு இமேஜ். இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். இங்கே பேர் போட்டே வரும். Your file size should be not exceed 1 MB. பார்த்தீங்களா, இது 1 MBக்கு மேலே இருக்குது. அதனால் சப்மிட் ஆக மாட்டேங்குது. சேம் அதே மாதிரி ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா 1.5 MB இருக்குது. அதனால் ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம். சேம் அதே தான் சிலினோஸுக்கும். அந்த இமேஜையும் இதையும் மெர்ஜ் பண்ணி 1 MBக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோடு பண்ண இங்கே சர்டிஃபிகேட் அப்லோடு வந்துடும். அந்த அக்டோபர் 10க்கு அப்புறம் இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபைடுன்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. சர்டிஃபிகேட் டேரெக்டாக நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ண முடியாது. சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இதில் ஃபீட்பேக் போட்டுட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டவுன்லோட் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட். இங்கே போனீங்கன்னா இங்கே டிஸ்பிளேலே வரும், டவுன்லோடுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் இயரோட ஒரு சாம்பிள் சர்டிஃபிகேட் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரும். இங்கே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி பர்பஸ்க்கு காலேஜ் பர்பஸ் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கில் லேர்னிங் இதெல்லாம் நீங்கள் ரெஸ்யூம் இதிலெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். லிங்க்டின் இதிலெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் கோர்ஸ் சப்மிட் பண்ணுறது. நான் ஃபைனலாக எல்லா கோர்ஸும் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்து எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ மேக் பண்ணி சீக்கிரம் போடுறேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. சிம்பிளாக கோர்ஸை முடிச்சிருங்க. Have a great day. Thank you. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.